வாகன சோதனையின் போது எங்க அப்பா கலெக்டரின் பிஏ என்று கடலூர் எஸ்பியிடம் வாக்குவாதம் செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்ட எல்லைகளில் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சோதனை மேற்கொண்டார். அப்போது காரில் மதுபோதையில் வந்த நபர் ஒருவர் தனது தந்தை கலெக்டரின் பிஏ என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சோதனையின் போது புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். வாகன சோதனையின் போது எங்க அப்பா கலெக்டரின் பிஏ என்று கடலூர் எஸ்பியிடம் வாக்குவாதம் செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் மது பாட்டில்களை பறிமுதல் செய்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்ட எல்லைகளில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வந்த காரில் புதுவை மாநிலத்தை சேர்ந்த 10 மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கடலூர் புதுநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதால் புதுவை மாநில எல்லை மாவட்டமான கடலூர் மாவட்டம் செக் போஸ்டில் கடலூர் மாவட்டத்துறை கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோல் ஒரு காரில் போலீஸ் ஸ்டிக்கர்களுடன் வாகனம் சென்று கொண்டிருந்தது. அந்த காரை மடக்கி காவல்துறையினர் சோதனையிட்டதில் 10 புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த மது பாட்டில்கள் கடத்தி செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த வாகனத்தில் வந்த ஒருவர் தனது தந்தை மாவட்ட ஆட்சியரின் பிஏ என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்டவர்கள் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை இருக்குமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். வண்டியோட கேச போடு